ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் மெனு பார்த்திங்கனாக்கா பத்தாய் சம்பால் செய்ய போகிறேன். ஸோ பத்தாய் வந்து ஆஞ்சி எடுத்துக்கணும், அந்த புழுவெலாம் இல்லாமல் எடுத்துக்கணும். நிறைய இது பார்த்திங்கனாக்கா வந்து புழுவெலாம் நிறையா இருக்கும். அப்போ புழுவு இல்லாமல் நல்லா பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா நெத்திலி. நான் வந்து பத்தாயோட நெத்திலி வந்து மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன். ஸோ அடுத்தது வந்து பூண்டு வந்து நான் இடித்து வைக்கணும், இன்னும் இடித்து வைக்கல. பூண்டு இடிச்சுக்குங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம், தக்காளி ஒரு பெரிய தக்காளி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா மிளகாய் சாந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், செய்ய முறை பார்க்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெத்திலி பொரிக்க போகிறோம். நெத்திலி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா பெத்தாய் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த நெத்திலி வந்து நல்லா பொரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு பொரிச்சுக்குங்க. நெத்திலி பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு பொரிச்சுக்குங்க. ஸோ நல்லாயிருக்கும் இது. நீங்கள் ஊடானோடையும் இந்த பத்தாய் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனாக்கா இக்காம்பீஸோடையும் செஞ்சு சாப்பிட்லாம். ஊடானை விட நீங்கள் இக்காம்பீஸில் செஞ்சதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இக்காம்பீஸில் செஞ்சது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து தாளிச்சிக்க போகிறோம். வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன், வெங்காயம் வதங்கிறதுக்கு. நல்லா வெங்காயம் வதங்கி முடிக்கட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம் அடுத்தது என்ன சேர்க்கலான்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட நான் பூண்டு சேர்த்துட்டேன். பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்துட்டேன். டொமேட்டோ நல்லா வதங்குற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ லேசாக மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. லேசாக வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா வந்துக்கிட்டுருக்கு. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்று நான் வாங்க மறந்துட்டேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணுன்றது பார்க்கணும். தக்காளி நல்லா குக் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு எல்லா சமையலுமே நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆகிடணும் அது. இப்போ பார்த்திங்கன்னா நான் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். சில்லி பேஸ்ட் வந்து உங்கள் விருப்பம்னா அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த பத்தாய் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறை நல்லா சுத்தப்படுத்தும். ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டோன்னா நம்ம யூரின் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும், பட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வந்து நீங்கள் அந்த ஸ்மெல்க்காக வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. இதை வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்தாய் வந்து. ஸோ இது வந்து நல்லா வாரத்தில் 2 வாட்டி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் வந்து உள்ள கச்சராலாம் வந்து வெளியாக்கிறோம். ஸோ ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 கட்டு வாங்கினோம். எங்கள் ஹஸ்பண்ட் 2 கட்டு வாங்கினாங்க. 2 கட்டு வந்து 20 வெள்ளி. ஸோ பாதி பார்த்திங்கன்னா பூச்சி, மீதி தான் அதில் நல்லா இருக்குது. நான் வந்து பத்தாய் வந்து முழுசாக தான் வாங்குவேன்.
ஏன்னாக்கா எனக்கு ஆஞ்சி வச்சது பிடிக்காது, அதில் திடீர்னு புழு இருக்கலாம். அதனால் வந்து நான் இந்த மாதிரி நானே வாங்கி சொந்தமாக ஆஞ்சால் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம புழுவெலாம் வந்து நம்ம நீக்கிடலாம், வெளியாக்கிடலாம், வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடலாம். சுத்தமானதை மட்டும் தான் நம்ம எடுப்போம். அவங்க பேக் பண்ணி வச்சதெல்லாம் வந்து நான் வாங்க மாட்டேன். ஸோ நீங்களும் பார்த்து இந்த மாதிரி வாங்கி சொந்தமாக சுத்தம் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு ரொம்பவும் ஊற்ற வேண்டாம், ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா வேக விடுவோம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் காட்டுறேன். தேவையான தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் தேவையான அளவுக்கு போட்டாச்சு. ஸோ இந்த பேஸ்ட் வந்து நல்லா கொதிக்கணும், சில்லி பேஸ்ட் நல்லா கொதித்து வந்தோடனே என்ன செய்யலான்றதை நான் காட்டுறேன். அப்புறம் இதோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணுங்கள். நீங்கள் வேணும்னா அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு மூடியும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா குக் ஆகட்டும். நம்மளோட சில்லி பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாய் வந்து இந்த கட்டத்தில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நிறையா வந்து வெந்திருக்கணும், நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ற பர்சனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இல்லை இதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா குக் ஆகி சாப்பிட்றவங்களா இருந்தால். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் வந்து இந்த இறக்க போகிற ஒரு 2-3 மினிட்ஸில் தான் வந்து இந்த பத்தாயை வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து போட மாட்டேன். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பத்தாய் போடும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நல்லா வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வெள்ளனையாகவே ஆட் பண்ணிடலாம் பத்தாயை வந்து. இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். சில பேர்த்துக்கு வந்து இப்போ தான் வந்து யூடியூப் பார்த்து நீங்கள் கற்றுக்கலான்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கற்றுத்தரேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா பத்தாய் வந்து இறக்க போகிற நேரத்தில் தான் போடுவேன். ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கும் போது தான் நான் வந்து குக் பண்ணுவேன். எனக்கு ஹாஃப் குக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப குக் ஆகிட்டால் எனக்கு பிடிக்காது. நறுக்குன்னு இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் வந்து பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டாய் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா குக் பண்ணிக்கிங்க, ஓரளவுக்கு வந்துருட்டோம்.